ஸோ போன வகுப்பில் நம்ம வந்து 2வது அத்தியாயத்தினுடைய சம்மரியை பார்த்து முடித்தோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2வது அத்தியாயம் அப்படிங்கிறது பகவத்கீதையின் ஒரு முழுமையான விஷயத்தை கொண்டு இருக்கக்கூடியது 2வது அத்தியாயம். ஆனால் அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப வலிமையான விஷயங்கள். ஸோ அதை வந்து ஒரு 72 ஸ்லோகத்தில் சொல்லி நம்ம எல்லாருக்குமே அந்த அளவுக்கு புரியுமா அப்படின்றத யோசிக்கும் பொழுது பகவான் என்ன நினைச்சாருன்னா, இது இன்னும் நம்ம விரிவா சொல்லணும். பகவான் நினைச்சாரோ இல்லையோ, அர்ஜுனன் விட போறது இல்லை. ஏன்னா அவன் ஒரு இடத்துலையும் கேள்வியை கேட்டு அதை இன்னமும் அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை அதிகமாக்கி கொண்டே போவான். அப்படி 2வது அத்தியாயத்தில் நாம முக்கியமாக 2 விஷயங்கள் பார்த்தோம். சாங்கிய யோகத்தை பார்த்தோம், அதாவது அந்த பிரம்ம ஞானத்தை பற்றி விஷயத்தை பார்த்தோம். அதுக்கப்புறம் கர்ம யோகத்தை பத்தி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். கர்ம யோகிகள் எப்படி இருப்பார்கள், அவருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறது எல்லாமே பார்த்தோம். இப்ப இனி 3வது அத்தியாயத்தில் இந்த கர்ம யோகத்தை விரிவாக பார்க்க போகின்றோம். இந்த 3வது அத்தியாயத்தினுடைய பெயரே வந்து பார்த்தோம்னா கர்ம யோகம். சோ 2வது அத்தியாயம் ஞான யோகம், 3வது அத்தியாயம் கர்ம யோகம். இந்த கர்ம இந்த 3வது அத்தியாயமாகப்பட்டது எப்படி ஆரம்பிக்கின்றது அப்படின்றத பார்த்தோம். அப்படின்னா அர்ஜுனனுடைய கேள்வியோடு ஆரம்பிக்கிறது. ஏன்னா பகவான் வந்து 2வது அத்தியாயத்துல ஞான யோகத்தையும் சொன்னார், கர்ம யோகத்தினுடைய மேன்மைகளை சொன்னார். அதுக்கப்புறம் எப்படி முடிச்சாருன்னா, ஞான யோகத்தை அடைவதற்குண்டான வழிமுறைகள், அதாவது இந்திரிய கட்டுப்பாடு, மன கட்டுப்பாடு, இப்படி எல்லாம் மௌனங்கிறதெல்லாம் சொல்லி அந்த ஞான யோகியாக மாறுவதற்கு, யோகத்தை அடைவதற்கு அப்படின்னா ஞானத்தை பெறுவதற்கு உண்டான வழிமுறைகள் எல்லாம் சொல்லி எப்படி முடிச்சாருன்னா, ஆகவே அர்ஜுனா நீ உன் கர்மத்தை செய் அப்படின்னு சொல்லி முடிச்சார். 2வது அத்தியாயத்துல ஒரு இடத்துல கூட அர்ஜுனனை போர் செய்யாதேன்னு சொல்லல. சான்ஸ் கிடைச்சப்பெல்லாம் அர்ஜுனா நீ உன் கர்மத்தை செய், ஸ்வதர்மத்தை செய், போர் செய், யுத்தத்தை செய். அப்போ அர்ஜுனனுக்குள்ள ஒரு தெளிவின்மை வந்துருது. தெளிவின்மை ஏன்னா பகவான் வந்து ஞானத்தை பற்றி அவ்வளவு சிறப்பாக சொன்னார். கர்மத்தை 2 கோணத்துல சொன்னார். ஒன்று கர்மமாகவும், 2வது கர்ம யோகமாகவும் சொன்னார். கர்மத்தை வெறும் கர்மமாக சொல்லுகின்ற பொழுது நம்முடைய பற்றுக்கு, பிறகு துயரத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது கர்மம் அப்படின்னு சொன்னார். ஆனால் அர்ஜுனன் என்ன சொன்னார், நீ கர்மத்தை பண்ணு, யுத்தத்தை பண்ணு. இதுதான் அவன் எடுத்துட்டு இருக்கான், அர்ஜுனன் எடுத்துட்டு இருக்கான். ஆனா கர்மத்தை யோகமாக செய்யக்கூடிய கர்ம யோகிகளை பற்றி சொன்னார். கர்மம் தான் கர்ம யோகம் தான் உயர்ந்தது. ஏன்னா கர்மத்தால் வரக்கூடிய பற்றை, அதே கர்மத்தை யோகமாக செய்து பற்றில் இருந்து விடுபடலாம். ஆகவே உண்மையான வெற்றி எதுன்னா கர்மயோகம். இப்படியெல்லாம் சொல்லி கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம், தெளிவின்மை. அவன் சும்மா இருப்பானா? இந்த பகவத்கீதையில முழுக்க பார்த்தோம் அப்படின்னா அர்ஜுனனுக்கு எப்பெல்லாம் டவுட் வருதோ, இல்லை எப்பெல்லாம் அதிகப்படியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமோ சும்மா இருக்க மாட்டான், உடனே கேள்வி கேட்கிறோம். அது ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். நாமளும் அப்படி அந்த ஒரு பழக்கத்தை பின்பற்றிக்கிட்டு இருக்கோம், கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கோம். ஏன்னா அது ரொம்ப நல்லது. ஒன்று நமக்கு இது புரியல, குழப்பமா இருக்கேன்றதுனால கேள்வி, புரியலங்கிறதுனால கேள்வி, இதை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட விளக்கமாக தெரிஞ்சுக்கணுமேங்கிறதுனால கேள்வி. இப்படி 3 விதமான கேள்விகள். எனக்கு புரியல அப்படின்றதுனால எனக்கு புரிஞ்சுக்கணும், கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. சொன்னது எனக்கு குழப்பமா இருக்கு. இப்ப இந்த இடத்துல அர்ஜுனனுடைய பாயிண்ட், அந்த குழப்பத்தை தீர்த்து வைங்க, அது ஒரு விதமான கேள்வி.
மூன்றாவது கேள்வி, இதை பத்தி நீங்க சொன்னது எனக்கு பத்தல, இன்னும் கொஞ்சம் கூட விரிவா தெரிஞ்சுக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், அதுக்கு உண்டான கேள்வி. இதுதான் லேர்னிங்கினுடைய எக்ஸலண்ட் மெத்தடாலஜி. அப்போ அர்ஜுனன் எப்படி ஆரம்பிக்கின்றான் அப்படின்னா, முதல் ஸ்லோகம் 3வது அத்தியாயம். அர்ஜுனன் சொல்கிறான், ஜனார்தனா, செய்கையை காட்டிலும் புத்தியே சிறந்ததென்பது நின் கொள்கையெனின், இந்த கொடிய செய்கையில் என்னை புகுத்துவது ஏன் கேசவா? இந்த ஸ்லோகத்தை புரிஞ்சுட்டு 2வது ஸ்லோகத்துக்கு அப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் விளக்கத்தை பார்ப்போம். நாம் இந்த இடத்துல இந்த கேள்விக்கு பின்னாடி என்ன சூக்ஷ்மம் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அர்ஜுனன் என்ன கேட்கிறான், ஜனார்தனா, ஜனனத்தையே இல்லாமல் ஆக்கினவன் ஜனார்தனா, செய்கையை காட்டிலும் புத்தியே சிறந்ததென்பது நின் கொள்கையாயின். 2வது அத்தியாயத்தில் அதான் சொன்ன. ஆனா அவர் சொன்ன விதம் வேற, அது அப்புறமா பார்ப்போம். நின் கொள்கையாயின், அதுதான் உன்னுடைய ஒரு அடிப்படை கொள்கை அப்படின்னா முறை அல்லது அதுதான் வழி, அதுதான் உன் கருத்து அப்படின்னா, என்னையே இந்த கொடிய செய்கையை செய்ய சொல்ற, அதுலயே என்ன தள்ளுற கேசவா? என்னை விட்டுன நான் சன்னியாசியா போயிடுறேனே. நீதானே சொன்ன கர்மத்தை காட்டிலும் புத்தியே உயர்ந்ததுன்னு நீதானே சொன்ன. இவ்வளவே சொல்லிட்டு அப்புறம் அர்ஜுனா நீ யுத்தத்தை பண்ணுன்னு என்னையே இந்த கொடுமையான செய்கையில ஈடுபடுத்துற அர்ஜுனா. கண்ணா, எனக்கு இது புரியலையே அப்படின்னா, அப்ப அந்த அர்ஜுனுடைய கேள்வி எங்க இருந்து வருதுன்னா 2-3 கோணத்துல பார்க்கலாம். ஒன்னு, அவன் என்ன புரிஞ்சுட்டு இருக்கான்னா, கண்ணன் என்ன சொன்னான்னா, இந்த 2வது அத்தியாயத்துல கண்ணன் சொல்லி அர்ஜுனன் கேட்டு அவன் புரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, இந்த கேள்வியிலிருந்து வாட் வி கேன் இன்ஃபர் ஃப்ரம் திஸ் கொஸ்டின் அப்படின்னா, கண்ணன் ஞானத்தை பற்றி உயர்வாக சொன்னான், ஞானிகளை பற்றி சொன்னான், ஞானிகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், அது எவ்வளவு சிறந்தது, அதனால் எப்படி பற்றற்று நாம் அந்த மோட்சத்தை அடைய முடியும், அதை அடைவதற்குண்டான வழிகளையும் சொன்னார். சொல்லிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கர்மத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது அதை 2ஆக சொன்னார். ஒன்று கர்மத்தை கர்மமாகவும், இன்னொன்று கர்மத்தை கர்ம யோகமாகவும்ன்றது. இப்ப இந்த இடத்துல இவர் அர்ஜுனுடைய கேள்வியை பார்க்கின்ற பொழுது, இந்த கொடிய செய்கையில் என்னை புகுத்துவது ஏன் அப்படின்னா, கர்மம்ன்றது பற்றை தரக்கூடியது, பற்றை தந்து அதனால் துயரம் விளைவிக்கக்கூடியது. இந்த துயரத்தினால் அடுத்தது என்னன்னா, மறுபடியும் பிறப்பு இறப்பு, பிறப்பு இறப்பு, பிறப்பு, இந்த வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்போம். கர்மம் பற்றை தருகிறது, பற்று துயரத்தை தருகிறது, பிறகு பற்றில் இருந்துதான் பாவ புண்ணியங்கள் நமக்கு வருது. இந்த பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறதுக்கு மறுபடியும் பிறக்கணும். அந்த காலகட்டத்தில் அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சுட்டு மறுபடியும் இறக்கணும், மறுபடியும் பிறக்கணும், மறுபடியும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், நல்லது கெட்டது. அதனால இந்த இடத்துல அர்ஜுனன் இந்த கொடிய செய்கையில், இந்த கஷ்டத்தை தரக்கூடிய, துன்பத்தை தரக்கூடிய கர்மத்தில் என்னை புகுத்துவது ஏன் கேசவா? ஞானத்தை பற்றி அவ்வளவு சொல்லிட்டு நீ அர்ஜுன போர் செய்ய சொல்றியே. அப்ப அர்ஜுனன் ஒருவேளை அந்த கர்மத்தினால் ஏற்படக்கூடிய பற்றை புரிந்து கொண்டவனாக இருக்கலாம். அதனால அப்ப கர்மத்தினால்தான் பற்று வருது. அப்ப மோட்சம்னா என்னன்னா பற்றற்ற நிலை. பற்றற்ற நிலை அடைய வேண்டும் என்றால் புத்தி வேண்டும். அந்த புத்தினா என்ன? ஞானம், ஞான யோகம். ஞான யோகத்தை செய்து ஞானத்தை பெறுவது. ஆனால் நீ பற்றை தரக்கூடிய கர்மத்தை செய்யும் சொல்ற. இது ஒரு புரிதல், அர்ஜுனுடைய ஒரு புரிதலாக இருக்கலாம். 2வது என்னவாக இருக்கலாம்னா,
ஞானம்தான் எனக்கு என்னை ஞானியாக்கி மோட்சத்தை தரக்கூடிய விஷயமாக இருந்தால் அது கர்ம யோகமாவே இருந்துட்டு போட்டுவேன். அது கர்ம யோகமாவே இருந்து நான் கர்ம யோகத்தையே புரிஞ்சுட்டேன் கண்ணா, கர்ம யோகத்தையே நான் புரிஞ்சுட்டேன். அது பற்றி தராது, ஆனாலும் அது ஞானத்தை தராது, மோட்சத்தை தராது. அப்போ ஞானத்தையும் மோட்சத்தையும் தராத அது கர்ம யோகமாகவே இருக்கட்டுமே, அந்த கர்ம யோகத்திற்குள் ஏன் கொண்டு சேர்க்கிறாய்? அந்த இடத்திலையும் இந்த கொடிய செய்கைன்னு சொல்றதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, எனக்கு மோட்சத்தை தரக்கூடிய, துயரத்திலிருந்து முழு விடுதலையை தரக்கூடிய ஒன்றை தராத ஒன்று கொடியதுதான் அப்படின்றது இந்த இடத்துல அர்த்தம். ஏன்னா அர்ஜுனன் துன்பத்துல இருக்கான், அதுக்கு விமோச்சனம் வேணும், அதனாலதான் அவன் சரணகதி அடைஞ்சிருக்கான். அப்போ நீ மோட்சத்தை தராத, அது கர்மயோகமாகவே இருந்து கொள்ளட்டும், அது மோட்சத்தை தரப்போவதில்லை, துயரத்திலிருந்து எனக்கு விடுதலையை தரப்போவதில்லை. அப்படி இருக்கையில் அந்த துயரத்திலிருந்து விடுதலையை தரக்கூடிய புத்தி யோகத்தை விட்டுவிட்டு எனக்கு கர்மயோகத்தை சொல்லுகின்றாயே, இந்த கொடிய கர்மத்தில் திருப்பியும் என்னை கொண்டு போய் சேர்க்கின்றாயே, இது என்ன கண்ணா எனக்கு புரியலையே. அப்ப ரெண்டு கோணத்துல அர்ஜுனன் புரிஞ்சுட்டதை பார்த்தாலும் அர்ஜுனனுடைய சிந்திச்சிருக்கான், கண்ணன் சொல்றதெல்லாம் நல்லா கவனிச்சிருக்கான். நல்லா கவனிச்ச அப்புறம் தான், ஏன்னா குழப்பம் வருதுனால நம்ம கவனிச்சிட்டோம்னு அர்த்தம். கவனிச்சாதான் குழப்பம் வரும், ஒண்ணுமே கவனிக்கலைன்னா குழப்பமே வராது. அப்ப நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிட்டோம், கண்ணன் சொல்றத அர்ஜுனன் நல்லா கவனிச்சுட்டு வந்திருக்கான், அவனுக்குள்ள குழப்பம் வந்துருக்கு. அப்ப இப்படி ஒரு கேள்வி இந்த ரெண்டு கோணத்தில் நான் பார்க்கிறோம் அர்ஜுனுடைய இது. இன்னொன்னு இருக்கு, இன்னொரு சூக்ஷ்மமான விஷயம், இதை நாம எடுத்துக்கலாம். இது இன்ஃபரன்ஸ் தான். இது இன்ஃபரன்ஸ். என்ன இன்ஃபரன்ஸ்னா, அர்ஜுனனுக்கு இப்ப சண்டை போடுறதுல இஷ்டம் இல்லை, விட்டா ஓடிடுவான் அவன். அப்ப அவன் அந்த ரூட்டை பார்த்துட்டு இருக்கான், எங்க எதை பிடிச்சா எஸ்கேப் ஆகி போயிடலாம் பார்த்துட்டு இருக்கான். இப்ப பகவானும் ஞான யோகத்தை பெற்று சன்னியாசி ஆகிவிட்டால் கர்மத்தை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீ மோட்சத்தை அடைந்தவனாகி விடுவாய், உன் துயரத்திலிருந்து உனக்கு விடுதலை கிடைத்து விடும், இனி நீ கர்மம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ஏன்னா சன்னியாசிக்கு கர்மங்கள் இல்லை. அப்ப அர்ஜுன யோசிச்சா, கண்ணன் கிட்ட இதுக்கு ஒரு பதிலை வாங்கிட்டோன்னு வச்சுக்கோ, ஆமா அர்ஜுனா நீ கேட்கறது ரொம்ப கரெக்டு, புத்தி யோகத்தை தான் நான் உயர்த்தி சொன்னேன், அதனால அர்ஜுனா நீ கர்மம் பண்ண வேண்டாம், புத்தி யோகத்துக்குள்ள போயிடு அப்படின்னு சொல்லிட்டா எஸ்கேப். இததான் கண்ணா நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நீ கரெக்டா கொடுத்துட்டே. இது மூணாவது கோணம், இது நம்மளாவே நுழைச்சிக்கலாம். ஏன்னா சில சமயம் சில பேர் கேள்வி கேட்கறதுடைய நோக்கமே என்னன்னா, அவளுக்கு வேணுங்கிற மாதிரி பதிலை கொண்டு வரதுக்கு. ஏன்னா இந்த குரு கிட்ட போனா நிறைய நேரத்துல குரு யாருன்னா நம்மளை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடியவர் தான் குரு. குருன்றவர் சும்மா இருக்க விட மாட்டார், சௌரியமா இருக்க விட மாட்டார். நம்மளை தொந்தரவு பண்ணி நம்ம கொள்கையை தொந்தரவு பண்ணுவாரு, நம்மளுடைய நம்பிக்கைகளை தொந்தரவு பண்ணக்கூடியவர், நம்மளுடைய செயல் முறைகளை தொந்தரவு பண்ணக்கூடியவர். ஏன்னா இதெல்லாம் வேற கோணத்துல இருக்கும். அந்த குரு கிட்ட போயிட்டோம்னா அந்த ஞானத்தை பெறுகின்ற பொழுது நம்ம கிட்ட என்னெல்லாம் இருக்கும், நம்முடைய சிந்தனையாக இருக்கட்டும், நம்முடைய அறிவாக இருக்கட்டும், செயல்முறையாக இருக்கட்டும், பழக்கங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் குரு சொல்றதுக்கு முரண்பாடாக இருக்கும். அப்போ குரு எப்படியுமே நமக்கு அப்பா சூப்பர், நீ பண்றது ரொம்ப கரெக்ட், இப்படியே பண்ணிட்டு போ, இத்தனை நாள் அவ்வளோ அப்படி பண்ணிட்டு இருந்தியா, அதுதான் ரொம்ப கரெக்ட், அப்படியே பண்ணிட்டு போ சொல்லவே போறதில்லை. அவர் நம்மளை போட்டு அப்படியே கையை கால் எல்லாத்தையும் கழட்டி இந்த பக்கம் இருக்கிற கை தூக்கி அந்த பக்கம் வைக்க போறாரு, அந்த பக்கம் இருக்கிற கை தூக்கி இந்த பக்கம் வைக்க போறாரு, தலையை அப்படி திருப்பி வைக்க போறாரு, என்ன இல்லாம நம்மளை பண்ண போறாரு. அப்போ குரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பார். He will never allow you to be in your comfort zone. அப்படின்னா அது என்னுடைய அர்த்தம்னா, நீ எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு விடை குரு கிட்ட இருந்து வரும்ன்றது நடக்காது. நீ என்ன எதிர்பார்ப்ப, உன் சௌரியத்துக்கு ஏற்றதை எதிர்பார்ப்ப. ஆனா குரு அதை தொலைக்கிறதுக்கு தான் இருக்காரு அவரு. அப்போ நாம குரு கிட்ட போயிட்டு நமக்கு சௌரியமா ஒரு பதில் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கக்கூடியவா இருப்பா. இது ரொம்ப அதிபுத்திசாலிங்க.
இவெல்லாம். இப்போ அப்படி ஒரு கோணத்திலையும் அர்ஜுனனை நீ பார்க்கலாம். ஆனால் அர்ஜுனன் அப்படிப்பட்டவன் அல்ல. ஏன்னா இறைவனிடத்தில் சரணாகதி அடைந்தவன். நீ என்ன சொல்றியோ அதை சொல்லு, நான் கேட்கிறேன்னவன். ஆனால் இதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு குழப்பம் வந்துருத்துக்கன்னா அதை கிளாரிஃபை பண்ணுவேன். அதுக்கு ரெண்டாவது யோகம் என்ன சொல்றேன்னா, இப்போ இந்த குரு சொல்றது புரியலன்றது ஒரு கோணத்தில் பார்க்கலாம். குரு சொன்னது எனக்கு புரியலங்கிறது ரெண்டாவது கோணம். இது அவளுடைய மனநிலையை பொறுத்திருக்கு எந்த கோணத்தை எடுத்துக்கிறதுன்னு. சில பேர் எப்ப பாரு என்ன சொல்லணும், அவ சொல்றது ஒன்றும் புரியல, சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவளுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியல, இல்லைன்னா புரியக்கூடிய விஷயத்த சொல்லல. ஃபால்ட் இஸ் வித் த குரு ஆர் சம்பன் ஹூ இஸ் சேயிங். இப்படி ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்கா. யார் எதை சொன்னாலுமே அவளை பிளேம் பண்ணிடுறது. அவ சொல்றது எனக்கு புரியுறது இல்லை, அவ சொல்றது எனக்கு புரியுறது இல்லை, எனக்கு புரியுற மாதிரி அவ சொல்ல மாட்டேங்கிறான். இப்படியெல்லாம். ரெண்டாவது கேட்டகரி யாருன்னா, அவ சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அவ புரியுற மாதிரி சொல்லல, நான் சொல்ல மாட்டேன், ஆனா அவ சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்கிறது. அப்படின்னா அதற்குண்டான காரணத்தை தன்னையாக நினைத்துக் கொள்பவர். சிஷ்யன் எப்படி இருக்கணும்னா, தனக்கு புரியலைன்னா அதுக்கு காரணம் தான் அப்படின்ற மனநிலையில இருக்கணுமே ஒழிய, அதற்கு காரணம் குரு தான் அப்படின்ற மனநிலையில இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அவன் சிஷ்யன் இல்லை, அவ்வளவுதான். அவனுக்கு போய் புரிய வச்சுட்டு இருக்கிறதுல அர்த்தமும் இல்லை. ஏன்னா அவன் புரிஞ்சுக்க போறது இல்லை. உன்னையே தப்பு சொல்லிட்டான், அப்புறம் நீ எப்படி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டான். அப்போ குரு சொல்வது எனக்கு புரியவில்லை என்றால், எதெல்லாம் புரியலையோ அதை கேட்டு புரிந்து கொள்ளக்கூடியதுதான் ஒரு உண்மையான சிஷ்யனுக்கு உண்டான அடையாளம். சரியா? உண்மையான சிஷ்யனுக்கு உண்டான அடையாளம் என்னன்னா, எது புரியலையோ அது தனக்கு புரியலங்கிறத உணர்ந்து கொள்வது, அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் வருவது, அதை புரிந்து கொள்வதற்குண்டான முயற்சியில் இறங்குவது. இதுதான் உண்மையான சிஷ்யனுக்கு உண்டான அடையாளம். அவ சொல்றது ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லி அவ மேல பிளேம் போடுறவா, அவ கத்துக்கிறதுக்காக வரல, குருவையோ சொல்றவாளையோ எடை போடுறதுக்காக வர. எங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்களுக்கு தெரியுதுன்ட்டு. ஒரு ரொம்ப சாமர்த்தியமா ஒருத்தர் இருந்த, அவர்கிட்ட போய் கேட்டார், இங்க இருந்து சூரிய மண்டலத்துக்கு எவ்வளவு தூரம் இருக்குன்னு சொல்ல முடியுமான்ட்டு. அவர் கேட்ட தோரணை என்னன்னா, உனக்கு தெரியுமா பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவர் சாமர்த்தியமானவர். அவர் திருப்பி பதில் சொன்னார், இது பாருப்பா, உனக்கு தெரியலன்னா உனக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, உனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா உனக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு. அப்ப எடக்கு முடக்கா பேசுற வாழ்க்கை இப்படிதான் பதில் கொடுக்கணும். உனக்கு தெரியலன்னா உனக்கு சொல்லி பிரயோஜனம் கிடையாது, உனக்கு தெரியும்னா நான் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னா. கேட்டவன் வாய அடைச்சிட்டேன், இவரை போய் மடக்கலாம் பார்த்தோமே, அவன் நம்மளை சூப்பரா மடக்கிட்டாரே அப்படின்ட்டு. அதுதான் குரு. கேட்கிறவா எந்த நோக்கத்தோட கேட்கறான்றத ஒரு குரு அழகா புரிஞ்சுப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும் இப்ப எந்த நோக்கத்தோட கேட்டா அதுக்கு நாம மெனக்கெட்டு பதில் சொல்லணும். எந்த நோக்கத்தோடு கேட்டா அதை உதாசீனப்படுத்திடணும், அதுக்கு நாம முயற்சியே எடுக்கக்கூடாது. இது குருவுக்கு இருக்க வேண்டிய ஒரு லட்சணம். குரு இதை கடைப்பிடிப்பார். அப்ப இந்த இடத்துல அர்ஜுனன் உடனே 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றான்னா, கண்ணா நீ எங்க தப்பா புரிஞ்சுன்ற போற, நீ சொல்றது எனக்கு புரியல, நீ என்ன இது பண்ணிட்டேன். அப்படி இல்லை கண்ணா, கேளு அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஸ்லோகத்துல என்ன சொல்றேன்னா, குழப்பமான பேச்சினால் என் புத்தியை மயங்க செய்கிறாய். அப்படின்னா என்னன்னா, இவன் புத்தி மயங்கி விட்டது என்கின்ற. குழப்பமான பேச்சு அப்படின்னா என்னன்னா, நீ சொல்வதை புரிந்து கொள்ளாமல் என் புத்தியாகப்பட்டது மயங்கி விட்டது. ஆதலால் யார் மேல குறைய சொல்றான் அர்ஜுனன்? தன் மீது சொல்கிறான். கண்ணா நீ குழப்பமான பேச்சினால் என்னன்னா, ரொம்ப பெரிய விஷயத்த சொல்லியிருக்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன பெரிய விஷயத்தை சொல்லும்போது குழப்பங்கள் வரும். குழப்பங்கிறது நான் புரிந்து கொள்ளாத நிலை. குழப்பமான பேச்சினால் என் புத்தியை மயங்க செய்கிற அப்படின்னா, நான் புரிந்து கொள்ள முடியாத நிலையில் போய்விட்டேன்.
அப்போ எனக்கு என்ன நீ பண்ணணும்னா ரொம்ப சிம்பிளா பண்ணு கண்ணா. நீ அப்படி அது இது எல்லாம் சொல்லிட்ட. இப்போ எனக்கு என்னன்னா அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு அது மண்டையில ஏறுற மாதிரி தெரியல. அப்ப நீ ஒன்று பண்ணுக்கண்ணா, அதனால் எது எனக்கு நன்மை ஆதலால் எது எனக்கு நன்மை தரும் என்பதை உறுதிப்படுத்தி ஒரே வார்த்தையாக சொல்லிட்டா. பாரு, ஒரு பக்கம் ஞான யோகம் சூப்பருங்கிற, இன்னொரு பக்கம் என்ன போய் கர்மத்தை பண்ணுங்கிற. எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. ஞான யோகத்துக்குள்ள போகணுமா இல்ல கர்ம யோகத்தை பண்ணணுமா? நீ எதை சொல்ற நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். ஆனா ஏதோ ஒண்ணுத்து கிளியரா சொல்லிடு எனக்கு. அர்ஜுனா நீ இதைதான் பண்ணணும்னு சொல்லிடு. நான் அதை பண்ணிடுறேன் கண்ணான்னா. அப்ப இந்த இடத்துல இன்னொன்னு என்னன்னா, நம்ம லிமிட்டேஷன் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம எப்பவுமே நம்மள ரொம்ப புத்திசாலியா நினைக்க கூடாது. குறிப்பா ஒரு விஷயத்தை கத்துக்கிறதுக்குன்னு நாம போகும்போது ஒருத்தருடைய அட்வைஸுக்காக நாம போகும்போது நாம நம்மளை புத்திசாலியா நினைக்கவே கூடாது. நம்மளுடைய லிமிட்டேஷனை நாம புரிஞ்சுக்கணும். என்னால இவ்வளவு தாங்க புரிஞ்சுக்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க சொல்லிடுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். அப்ப என்னன்னா என்னுடைய வீக்னஸ் நான் சொல்றேன். சார் நீங்க பெரிய ஆளு சார், உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ சமஸ்கிருதமே தெரியாத ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட போய் ஒரு சமஸ்கிருத பண்டிட் வந்து அவருக்கு கிட்ட இருக்கக்கூடிய பாண்டியத்தியத்தை எல்லாம் காமிச்சார்னா அவன் என்ன ஆவான்னு சொல்லுங்க. அப்ப அவன் என்ன சொல்லுவான், ஐயா உங்க பாண்டித்யம் பாராட்டுக்குரியது, ஆனால் அது புரிஞ்சுக்கக்கூடிய லெவல்ல நான் இல்லை. என்னுடைய பாரதியினர், ஏன்னா எனக்கு அந்த மொழி தெரியாது. நான் புரிஞ்சுக்கிற மாதிரி என்னுடைய மொழியில நீங்க சொன்னேன்னா எனக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய சமஸ்கிருதத்தை குறை சொல்லலை, என்னுடைய லிமிட்டேஷனை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்படி சொன்னாதான் எனக்கு புரியும். ஸோ அதை நான் அவர்கிட்ட எடுத்து சொல்றேன். ஐயா இப்படி சொன்னீங்கன்னா நான் ஈஸியா புரிஞ்சுட்டுருவேன். இந்த ஒரு பழைய சினிமா ஒன்று வந்தது, சிந்து பைரவின்னு சொல்லி. அது ஒரு அழகான ஒரு கான்ஃப்ளிக்டிவ் பீரியட். பாட்டுகள் வந்து ஒன்று தெலுங்குலையோ தமிழ்லையோ சமஸ்கிருதத்திலையோ பல மொழிகள்ல இருக்கு. கச்சேரிக்கு எடுக்கக்கூடிய பல விதமா எல்லா பாட்டுகளுமே எடுத்தோம் அப்படின்னா அந்த அந்த மொழியாகப்பட்டது ஒன்று வேறு நம் மொழி அல்லாத வேறு மொழியாக இருக்கும், அல்லது நம்முடைய மொழியிலேயே. இப்ப திருக்குறளை நம்ம ஒருத்தர்கிட்ட சொன்னா அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதை பிரிச்சு போட்டு எடுத்து சொல்லணும் அப்படின்னா, தமிழ் தான் என்னப்பா, உனக்கும் தமிழ் தெரியும் எனக்கும் தெரியும், சரி சூப்பர், நான் ஒரு திருக்குறள் சொல்லணும்ப்பா, அர்த்தம் சொல்லுன்னா அந்த அளவுக்கு அந்த தமிழை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி அவங்ககிட்ட இருக்கணும். அப்ப தமிழ் தெரிஞ்சவங்கிட்டயே நம்முடைய தமிழ் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், புறநானூறாக இருக்கட்டும், திருக்குறளாக இருக்கட்டும், எந்த பலவிதமான விஷயங்கள் எடுத்து இது எல்லாமே நாம புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரிந்த மொழியே நமக்கு உதவாது. ஏன்னா அது இருக்கக்கூடிய நிலை வேறு. அப்ப அது வந்து ஒருத்தர் எனக்கு இன்டர்பிரட் பண்ணி சொல்லணும். ஐயா நீங்க சொல்றது நல்ல தமிழ் எனக்கு, ஆனா அந்த அளவுக்கு எனக்கு தமிழ் தெரியாதே, அதை கொஞ்சம் எனக்காக சிம்பிளிஃபை. அதான் அந்த சிந்து பைரவி படத்துல பார்த்தேன்னா அந்த ஒரு 2 இருக்கும். அருமையான இசை, அந்த அருமையான இசை பாமர மக்கள்கிட்டையும் போகணும். அப்படின்றப்போ அந்த இசையை அவர்களுக்கு புரிகின்ற விதத்துல மாத்தி கொண்டு போனோம் அப்படின்னா அவளை ரசிக்க ஆரம்பிச்சுவா. அப்ப என்ன ஆகும்னா இந்த இசையே பிரபலம் ஆயிடும். அதே மாதிரிதான் அப்ப இந்த இடத்துல அர்ஜுனன் அதான் சொல்றான், கண்ணா உனக்கு பயங்கர அறிவு, அந்த அறிவு என்கிட்ட இல்லை, நீ பெரிய விஷயத்தெல்லாம். அதுதான் இந்த இடத்துல சொல்ல குழப்பமான பேச்சுனால, குழப்பம்ங்கிறது அந்த விஷயத்தினுடைய தன்மையும் குழப்பத்தை தரலாம், சொல்பவருடைய சொல்லக்கூடிய விதமும் குழப்பத்தை தரலாம்,
விஷயத்தின் தன்மையும் குழப்பத்தை தரலாம். உதாரணத்திற்கு நம்ம ஆத்மாவை எடுத்துக்கொண்டோம்னா, ஆத்மாவை புரிஞ்சுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த சப்ஜெக்டே அப்படி சொல்றவாலே கொஞ்சம் திணறுவா. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் அப்படி, அதுவே நம்மளை குழப்பிடும். இன்னும் இது எப்படி சொல்ற, இல்லை இருக்காதுன்ற, இருக்காது, இப்படி அதுக்கு அது இல்லை, அது இல்லை, இது ஒண்ணுமே பண்ணாது, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். சும்மா வேடிக்கை பார்த்துக்கிறது எதுக்கு ஒண்ணு வேணும்? இப்படியெல்லாம் நிறைய வரும். அப்போ சப்ஜெக்டே அப்படி. சில நேரத்தில் சப்ஜெக்ட் சிம்பிளா இருக்கும், சொல்ற வாழ்க்கை சொல்ல தெரியாது, பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்ற மாதிரி. அதை கேட்கிற வாழ்க்கை எப்படி சொன்னா புரியுங்கிறது தெரிஞ்சுக்காம அவன் இஷ்டத்துக்கு எதை சொல்லிட்டே போவான். அப்ப இந்த இடத்துல என்னன்னா, குழப்பமான பேச்சினால அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த சப்ஜெக்ட், ஹெவி சப்ஜெக்ட், அது என்ன ஆயிடுச்சுனா என் புத்தியை மயங்க செஞ்சிருச்சு. அது நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். இப்போ கர்மயோகமா ஞான யோகமா, நான் எதை பின்பற்ற வேண்டும்? அப்போ கண்ணா நீ ஒன்னே ஒன்று பண்ண, ரொம்ப சிம்பிள். இதுல அவன் அழகா, எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்களேன். எனக்கு நன்மை தரக்கூடியது எதுவோ உனக்கு தெரியும் கண்ணா, நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கக்கூடியவன். அப்போ எனக்கு இந்த ரெண்டுத்துல எது நல்லதை தருமோ அதை எனக்கு சிம்பிளா ஒரே வழியில சொல்லிட்டு, அர்ஜுனா உனக்கு கர்மயோகம் தான் சூட்டபிள், நீ போய் கர்மயோகத்தை பண்ணு அப்படின்னு சொல்லிடு. இல்ல அர்ஜுனா உனக்கு ஞான யோகம் தான் சூட்டபிள், அதனால நீ ஞான யோகத்தை போய் சொல்லிடு அப்படின்னு ஏதாவது ஒண்ணுத்துல வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்லிடு அர்ஜுனா, நான் அதை பண்ணிடுறேன்றான். கண்ணா நீ அப்படி எனக்கு சொல்லிடு, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா சொல்லு கண்ணா, நான் அதை அப்படியே பண்ணிடுறேன். இதுதான் ஒரு இது. சில நேரத்தில் நம்மளால புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு பக்குவம் வரலன்னா, குருவின் மீது நமக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு பார்த்தா, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாம் அதை செய்ய தயாராக இருக்க வேண்டும். அவர் சொல்றது எனக்கு புரியல, ஆனால் எனக்கு குருவின் மீது நம்பிக்கை இருக்கிறது, அவர் சொல்வது என் நன்மைக்காகத்தான், எனக்கு புரியலனாலும் பரவாயில்ல நான் அதை பண்றேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா, இந்த ஸ்ரத்தாங்கிறத 3 விதமான ஸ்ரத்தையாக பிரித்து பார்க்கலாம். அஸ்ரத்த, குஸ்ரத்த, ஸ்ரத்தா. அஸ்ரத்தா அப்படின்னா ஸ்ரத்தையே இல்லை, நம்பிக்கை. ஸ்ரத்தனா நம்பிக்கை. ஏன்னா இந்த நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இப்ப குருவின் மீது நம்பிக்கை இருந்தால்தான் குரு சொல்லக்கூடிய விஷயத்திலும் எனக்கு நம்பிக்கை இருக்கும். அல்லது ஒரு விஷயத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்தால்தான் அந்த விஷயத்தை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்கும். ஆனா இங்க ஒரு சின்ன எச்சரிக்கை என்னன்னா, நம்பிக்கை உண்மையாகாது. நம்பிக்கை என்பது ஒரு ஆரம்பம், ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டர், இல்லைன்னா ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் தான் நம்பிக்கை. நம்பிக்கையே உண்மையா ஆயிடாது. அந்த நம்பிக்கை அதை பற்றி மேலும் நமக்கு தெரிந்து கொள்ள ஆர்வத்தை உருவாக்கும். அப்ப நம்ம அதை அதிகமாக தெரிந்து இப்ப என்ன ஆயிடுறோம்னா, நம்பிக்கையிலிருந்து வெளியில அறிவுடையவனாக மாறிவிடுகிறேன். ஆனால் அந்த அறிவுடையவனாக நான் மாற வேண்டும் என்றால் நம்பிக்கையிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். ஸோ ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள், அவளுக்கு அதில் நம்பிக்கையே கிடையாதுன்றப்ப அவ அந்த பக்கமே போக மாட்டான், அது என்னன்னு கூட பார்க்க மாட்டான். இது அஸ்ரத்தா. குஸ்ரத்தானா என்னன்னா, சொன்னதில் முரண்பாடு இருந்தாலும் அதை நான் நம்புகிறேன். இதுல நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன, குரு சொல்வது எனக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயம்தான், ஆனால் அது எனக்கு புரியவில்லை, ஆனால் என் குரு எனக்கு நல்லதை சொல்லுவாருங்கிறதுனால அவர் சொல்றதை நான் அப்படியே செய்யறேங்கிறது 3ஆவதாக இருக்கக்கூடிய ஸ்ரத்தை. இந்த இடத்துல கூஸ்ரத்தன்னு என்னன்னா, அவர் சொல்றது முன்னுக்கு பின்னு முரண்பாடா இருக்கு, ஆனால் அவர் சொல்றாரு இல்லையா, அதனால நான் செய்வேன். இதுதான் தப்பு. இங்கதான் நம்ம நிறைய பேர் வழிக்க விடுறோம். யாரோ ஒருத்தர் பிடிச்சுக்கிறோம், பிடிச்சிட்டு நமக்கே உள்ள கொஞ்சம் நெருடுறது, அது அவர் சொல்றது அவ்வளவு சரியா வரமாட்டேங்க, சரியா இருக்குமா, வேண்டாம் நம்ம அதெல்லாம் கேட்கக்கூடாது, அவர் சொல்லிட்டாரு இல்லையா பண்ணிடணும். அப்போ அதில் முரண்பாடு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டே சொன்னவர் எனக்கு உயர்ந்தவர்ங்கிறதுக்காக நான் அதை செய்யக்கூடியது, அதுவும் தவறு. ஏன்னா முரண்பாடு இருந்தா அதை கேட்டு தெரிஞ்சு கிளாரிஃபை பண்ணிட்டு, அது பெஸ்ட். ஆனா அந்த முரண்பாடை வச்சுக்கிட்டே நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதனுடைய லைஃப் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. அதுவும் தவறு. ஸ்ரத்தானா என்னன்னா,
எனக்கு புரியவில்லை, புரிந்து கொள்வேன் அப்படின்னா நான் 2 அர்த்தம் இருக்கு அதுல. புரியவில்லை, புரிந்து கொள்வேன் அப்படின்னா சிரத்தை இருக்கக்கூடியவன் முயற்சி எடுப்பான், அதை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்பான். இந்த இடத்துல அர்ஜுனுடைய எஃபர்ட் அதுதான். கண்ணா, இது வரைக்கும் நீ சொன்னது எனக்கு புரியல, எனக்கு புரிஞ்சுக்கணும், சிம்பிளா சொல்லி கொடுத்துறேன். இப்படி கேட்ட அர்ஜுனன் கேள்வி கேட்டு இந்த 3வது அத்தியாயம் ஆகிய கர்மயோகம் ஆரம்பிக்கின்றது. இனி பகவான் இதில் 43 ஸ்லோகங்கள் இருக்கிறது. இந்த 43 ஸ்லோகங்களிலும் இனி வரக்கூடிய 41 ஸ்லோகங்களிலும் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்ல போகிறார். நாமளும் இதை இன்னமும் டீப்பாக பார்ப்போம். இந்த இடத்துல கர்மயோகத்தில் அது எப்படி பகவான் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கிறதுல போவோம். அப்போ அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவான் நேரடியாக பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு சொல்றார். ஏன்னா நேரடியாக சொல்லிட்டோம்னா மறுபடியும் அந்த குழப்பம் போகாது. அர்ஜுனன் கேட்கறதுன்னா ரொம்ப சிம்பிளா கேட்டான், நீ ஏதோ ஒன்றுத்து இதுதான் கரெக்டுன்னு சொல்லி நான் செஞ்சுடுறேன்ட்டு. ஆனால் அவன் பண்ண மாட்டான். அர்ஜுனன் அவனுக்கு கரெக்ட் இது அதை தானே முன்னாடி சொல்லிட்டு இருக்கார் பகவான். கர்மயோகத்தை பண்ணுன்னு தானே முன்னாடியே சொன்னார் அவர் முன்னாடி ஸ்லோகத்துலலாம். ஆகவே யுத்தம் செய், எழுந்திரு, யுத்தம் செய் எல்லாம் சொன்னார். ஏன் சொன்ன? அப்போ அவன் சொன்னார்னா இவன் பண்ண வேண்டியதானே. அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவனுக்கு புரியல, ஆனால் இவன் ஒரு நல்ல மாணவன், புரிந்து கொள்ள முயற்சி செய்யக்கூடியவன். இப்படிப்பட்ட மாணவனுக்கு அவன் கேட்குறானேன்னு சொல்லி நேரடியாக ஒரு பதிலை கொடுத்தானா அந்த மாணவனுக்கு அது பிரயோஜனமாக இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு சிஷ்யனுக்கு விரிவான பதிலை கொடுக்கின்ற பொழுது அதில் ஒரு தெளிவு வந்து அதை அவன் சிறப்பாக பின்பற்றுவான். இதுதான் கண்ணனுடைய அனுபவம். சாரி, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யுகம் பார்த்தோம்னா ஃபாஸ்ட் ஃபுட் யுகம். எல்லாம் சட்டு வளவளன்னு சொல்லிட்டு இருக்காது. எஸ் ஆர் நோ பதில் சொல்லு. எஸ் ஆர் நோ இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் யூ இன் கெட்டிங் நாலேஜ். அறிவு வேண்டுமென்றால் விரிவாக போக வேண்டும். எஸ்ஆர்னோங்கிறது ஏதோ சிம்பிளா இருக்கு. என்னப்பா சினிமாக்கு வரலையா? இல்லப்பா இன்னைக்கு காலையில எனக்கு 12 மணிக்கு, அதெல்லாம் வளவளம் வரலையா? அந்த இடத்துல எஸ் நோ வில் ஒர்க். ஆனால் ஒரு உயர்ந்த அறிவை பெறுகின்ற பொழுது இப்ப அர்ஜுனன் கேட்ட மாதிரி இதுவா அதுவா ரெண்டுத்துல ஒன்று சொல்லிட்டேன், இந்த வரல அந்த வரல ஏதோ ஒன்றுத்தோடு நான் செஞ்சுடுறேன்னா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதில் நிறைய பின்விளைவுகள் வரும். அதெல்லாம் பகவான் இதில் சொல்ல போறேன். அதனால கண்ணன் வந்து விரிவா சொல்றேன். ஏன்னா இந்த அரகோர நாலேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஏகப்பட்ட பின்விளைவுகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதுக்காகத்தான் இவர் ஆரம்பிக்கிறார். எப்படி ஆரம்பிக்கிறார்? ஸ்ரீ பகவான் சொல்கின்றார், பாபமொன்றும் இல்லாத அர்ஜுனா. அர்ஜுனன நல்ல மாணவன், நீ கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். பாவம் ஒன்றும் இல்லாத அர்ஜுனா அப்படின்னா என்னன்னா, எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் உயர்ந்த எண்ணத்துடன், அதே நேரத்தில் ஒரு ஹம்பிள் அப்படின்னு சொல்ல, ஒரு பணிவு நிறைந்த மனிதன். அதான் இந்த இடத்துல சொல்ற. பாவ புண்ணியம் இல்லாம இல்லை, பாவமெல்லாம் பண்ணிட்டு இருந்தால் தான் வனவாசம் போக வேண்டியிருந்தது. அவன் கண்ணுக்கு முன்னாடியே வந்து திரௌபதியோடைய சீலையை பிடிச்சி இழுக்கிறான், ஒன்றும் பண்ண முடியாமல் இருந்தது, எல்லாம் கஷ்டப்பட்டானே நிறையா. அப்போ இந்த இடத்துல பாவம் ஒன்றும் இல்லாத அர்ஜுனான்னா என்னன்னா, ரொம்ப குழந்தை மனம் கொண்ட அர்ஜுனா, உனக்கிட்ட கல்மிஷம் கிடையாது, மற்றவங்களை ஏமாற்றணும், மற்றவங்களுடைய துன்பத்தில் சுகத்தை அனுபவிக்க வேண்டும் இப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு குழந்தை மனதுடைய அர்ஜுனா, நான் என்ன சொல்ல போறேன் உனக்கு, இவ்வுலகில் 2 நிஷ்டை முன்னர் என்னால் சொல்லப்பட்டது. 2 நிஷ்டை அது என்னன்றதை பார்ப்போம். முன்னர் என்னால் கூறப்பட்டது. முன்னர் அப்படின்னா எப்போ சொல்லிட்டேங்கிற, எப்போ சொல்லிட்டாருன்னா வேதத்தை சொல்ற. என்னது அது? சாங்கியர்களின் ஞான யோகத்தால் எய்துவது, யோகிகளின் கர்ம யோகத்தால் எய்துவது என
அப்படியே 4வது ஸ்லோகத்துக்குள்ள போக போற அதனுடைய தொடர்ச்சி. அப்ப எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. இன்னைக்கு 2 ஏதோ ஒன்று சொல்லு கண்ணா, நான் பண்ணிட்டு போயிடுறேன்னு தானே அர்ஜுனன் சொன்னான். அப்படியே விட்டுற வேண்டியதானே. இங்க இருந்து வராரு பாரு. இதெல்லாம் பாரு, எப்போ 2 விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். 2 நிஷ்டை, வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய 2 விஷயங்களை நான் எப்போ சொல்லி வச்சுட்டேன். ஒண்ணு என்னது? சாங்கியர்களின் ஞான யோகத்தால் எய்துவது. 2வது என்னது? யோகிகளின் கர்ம யோகத்தால் எய்துவது என. இவ்வளவு அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க. ஏன்னா நமக்கு இந்த அறிவு இவ்வளவு விரிவா நமக்கு இந்த அறிவு கிடைக்கத்தான் நாமளே ஒரு தெளிவடைஞ்சு, ஆமா இது பாயிண்ட் இருக்கு, இதை நாம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திடகாத்திர தன்மை நம்ம கிட்ட வரும். அவர் என்னத்துக்காக இப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காரு, என்ன இருக்கு, பேக்ரவுண்ட் என்ன, நிறைய சொல்ல போறாரு. இந்த பேக்ரவுண்ட் எல்லாம் அப்புறம் வர்ணாசிரமம் எல்லாம் வரும்போதும் பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்ல போறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 2 வாழ்க்கை முறை, 2 வாழும் முறையை நான் கொண்டு வந்தேன்னா, மனிதர்கள் தோன்றிய போதே அவர்களுக்காக நான், அந்த ஈஸ்வரனாகிய நான் வேதம் மூலியமாக இதை கூறியுள்ளேன். எதை கூறியுள்ளேன்? 2 வாழ்க்கை முறை, இல்லறம் துறவரம் என்கின்ற 2 வாழ்க்கை முறையும், அப்புறம் 2 வாழும் முறை, கர்மயோகம், ஞான யோகம். 2 ways of living and 2 lifestyles. 2 விதமான வாழ்க்கை முறை என்னன்னா, இல்லறம், துறவரம். இல்லறம்ங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இத நம்ம ரொம்ப கொஞ்சம் புனிதமான நிலைமையில இதை புரிஞ்சுக்கணும். இந்த இல்லறத்தை கல்யாணம்ங்கிறது, அதாவது திருமணம் அப்படிங்கிறது இல்லறத்தை தொடங்குவதற்குண்டான ஒரு சடங்கு. அறம், அந்த இடத்துல அறம்ங்கிற வார்த்தை வருது பார்த்தா, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குடும்பத்தை தர்மத்தின் வழியில் கொண்டு செல்ல வேண்டும். இல்லைன்னா வீடு, இருக்கின்ற இடம், வசிக்கின்ற இடம். இல்லம்னா வசிக்கின்ற இடம். அது எப்படி இருக்கணும்னா, அதுவே ஒரு அறம். அது அறமா இருக்கணும்னு சொல்லல. இல்லம் அதாவது குடும்ப வாழ்க்கையே ஒரு அறம். அப்போ திருமணம் செய்து கொண்டு ஒரு ஆண் பெண் சேர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கைக்குள் அறம் பொதிந்திருக்கிறது, தர்மம் பொதிந்திருக்கிறது. அது ஏதோ 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு அடுத்த ஜென்ரேஷன் அப்படி சேர்ந்து வாழறது. உனக்கு நான் தொன்னமா, எனக்கு நீ தொன்ன, ஏதோ வயசான காலத்துல உனக்கு நான் சோறு ஊட்டுவேன், எனக்கு முடியலன்னு நீ ஊட்டுவ, இப்படி ஏதோ அப்படி இல்லை இல்லறத்தினுடைய நோக்கம். அது ஒரு பெரிய தர்மம், பெரிய தர்மம். அந்த இல்லத்திற்குள் நுழைந்தால்தான் கர்மங்கள் செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். பிறகு அந்த கர்மத்தை யோகமாக செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். அந்த இல்லற வாழ்க்கைக்குள் நுழையவே இல்லை என்றால் கர்மங்களை செய்வதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. கர்ம யோகியாக மாறுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது. இப்போ சன்னியாசிகள் எல்லாம் இல்லற வாழ்க்கைக்குள்ளேயே போகலைன்னா அவெல்லாம் அதை முடிச்சுட்டு வந்தவன். இப்ப மகா பெரிவானை பார்க்கிறோம், ஆதிசங்கரரை பார்க்கிறோம், ரமண மகரிஷி போன்றவா இருக்கா, இப்படி பல பேர் இருக்கா. இவெல்லாம் நம்மளுடைய கண்ணுக்கு தென்பட்ட வரைக்கும் அவெல்லாம் இல்லற வாழ்க்கைக்குள்ள போகவே இல்லை. இப்படி இதுல கொஞ்சம் தண்ணி விட்டுடும். அப்படி
ஒரு நிமிஷம் சார். அவெல்லாம் இல்லறமே இல்லாம இருக்காளே, டைரக்டா துறவரத்துக்குள்ளே வந்துட்டாளேன்னா அதெல்லாம் முடிச்சுட்டா. அதெல்லாம் முடிச்சதுனாலதான் தே ஆர் குவாலிஃபைடு, அதுக்குள்ள வர முடிஞ்சது. அப்ப திருமணம் பண்ணிக்காம நான் வாடுறேன் அப்படின்றப்போ அவளுக்கு இன்னமும் அந்த பாக்கியம் ஏற்படவில்லை. இன்னும் பல ஜென்மாக்கள் அவர்கள் எடுக்க வேண்டும். திருமணம் பண்ணிட்டவா எல்லாருமே அந்த இல்ல அறமாயிடுமான்னா இல்லை. இல்லை. கட்டடம் எல்லாம் கோயில் ஆயிடுமான்னா, கோவிலுக்குன்னு ஒரு தர்மப்படி இருக்கு அது அமைக்கிறதுக்கு. அதுபடி அமைச்சாதான் அது கோயில். கோன்னா யாருன்னா அரசன், நம்மை ஆளுபவன், அவன் வசிக்கின்ற இடம் கோயில். அவன் அங்க வசிக்க வேண்டும், அப்போதான் அது கோயில். சும்மா ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் அந்த டிசைன்ல இருந்துருச்சுன்னா அது கோயில் ஆயிடுமா? கோ இருந்தாதான் அது கோயில், கோவே இல்லைன்னா கோயில் இல்லை. அப்போ கல்யாணம் பண்ணின்றதுனால இல்லு அறமாக மாறிவிடுமான்னா இல்லை. அந்த இல்லுக்குள், அதை இல்லைன்னா வீடு, அதுக்குள் இருப்பவர்கள் எப்படிப்பட்ட மனோபாவத்தோடு இருக்கிறார்கள், அதுதான் அந்த இல்லத்தை அறமாக மாற்றும். அது அறமாக இருந்தால் அங்கு கர்மயோகம் பின்பற்றப்படுகிறது. இந்த கர்மயோகிகள் தான் பிறகு ஞானத்தை பெற்று ஞானிகளாக மாறி மோட்சத்தை அடையக்கூடியவர். அப்போ ஏதோ குடும்ப வாழ்க்கைன்றது 2 பேர் சேர்ந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு உண்டான ஒரு ஏற்பாடு இல்லை. நாமெல்லாம் அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கோம். ஐயோ, இவன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்காளே, வயசான காலத்துல ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா ஒரு கஞ்சி வச்சு கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருக்க மாட்டாளே, அப்படிதான் நாம கவலைப்பட்டு இருக்கோம் கல்யாணம் பண்ணிக்காத அவளை பார்த்து. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு அந்த திருமண வாழ்க்கையை ரொம்ப சுருக்கிட்டோம். இப்ப கல்யாணமே பண்ணிக்கலையே, நாளைக்கு கொல்லி வைக்கிறதுக்கு ஆள் இல்லையே, இப்படி எல்லாம் தான் நாம போறோம். ஆனால் அது ஒரு தர்மம், இல்லறம். அதனால அதுக்கு பேர் இல்லறம் அப்படின்னு சொல்லப்பட்டது. அதை சொன்னார். பிறகு 2 வாழ்க்கை முறை, கர்ம யோகம், ஞான யோகம். கர்ம யோகத்தால் ஞானத்தை பெற்று ஞான யோகத்தால் மோட்சத்தை பெறுவது முறை. அப்படின்னா என்ன? இதுல என்ன சொல்றாருன்னா, இல்லறத்திற்குள் சென்று அதாவது இல்லறம் என்கின்ற வாழ்க்கை முறைக்குள் கர்மயோகம் என்னும் வாழ்க்கை முறை, வாழும் முறையை பின்பற்றி, கர்மயோகம் என்னும் வாழும் முறையை பின்பற்றி, பிறகு துறவரம் என்கின்ற வாழ்க்கை முறைக்குள் சென்று அங்கு ஞானயோகம் என்கின்ற வாழும் முறையை பின்பற்றி பிறகுதான் ஞானி ஆக முடியும். பிறகுதான் மோட்சம் கிடைக்கும். இது ஸ்டெப். இது இப்ப இதுல எது பெஸ்ட், எது நான் பண்ணணும்னு கேட்டேன்னா பதில் சொல்ல முடியாது. ஏன்னா 2 ஸ்டெப். இது இல்லறத்திலிருந்து தான் துறவரம் போக முடியும். கர்மயோகத்தின் வழியாகத்தான் ஞான யோகத்திற்குள் செல்லும். அப்போ இல்லறத்தில் இருக்கின்றவன் கர்மயோகத்தை பின்பற்றுவதும், அதை முடித்தவன் பிறகு துறவரத்திற்குள் வந்து ஞான யோகத்தை பின்பற்றி பிறகு மோட்சத்தை அடையும். கர்மயோகமே இல்லாம ஒருத்தர் வெறுத்து போய், எப்பா சன்னியாசம் எடுத்தா போறண்டா, எப்பா என்னால இந்த குடும்பத்தை சமாளிக்க முடியாது, ஆளுக்கு ஒரு பக்கம் பிடுங்குறாங்க, இந்த ரேட்ல போனா நான் அவ்வளவுதான் ஓடிடுறேன் சாமி. எங்கேயாவது நம்ம என்ன நினைச்சுட்டு இருக்கோம்னா, காவி ட்ரெஸ்ஸை போட்டுட்டா அவன் எல்லாத்தையும் திறந்துட்டான்னு அர்த்தம். இல்லவே இல்லை. ஆனா காவி ட்ரெஸ்லயே வாழ ஆரம்பிச்சுட்டான்னா நாளாக அந்த மனசுக்குள்ள அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஒரே ட்ரெஸ்லயே வாழணும்னா அவ்வளோ ஈஸி கிடையாது. யோசிச்சு பாருங்க, சன்னியாசி எல்லாம் பாருங்களேன், மல்டி கலர் ட்ரெஸ் எல்லாம் அவன் போட்டுக்க முடியுமா? ஷர்ட் ஒரு கலர், பேண்ட் ஒரு கலர் மாதிரி, மேல் துண்டு ஒரு கலர், கீழே உடுத்திக்கிறது அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு பச்சை கலர்ல போட்டுவோம், நாளைக்கு சிவப்புல போட்டு போய் இன்னொரு நாளைக்கு வேற ஒரு கலர்ல முடியுமா? முடியாது. ஒரே ட்ரெஸ் தான், அந்த ஒரே காவி கலர் தான், மேல் துண்டும் காவி, கீழே உடுத்திக்கிறதும் காவி. ஏன்னா
அதிலேயே அப்படியே இருந்து 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 இருந்துட்டோம்னா நம்ம அறியாமலேயே ஆசைகள் நம்மை விட்டு விலக ஆரம்பித்து விடும். ஒரு கண்டிஷனிங்குள்ள நாம இறங்குறோம். இந்த மனசை நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு ஒரு திருடன் ராஜா கிட்ட இருந்து நிறைய இது திருடிட்டு ஓடிட்டான். அவன் ஓடிட்டு இருக்க இந்த கதையில நீங்க கேட்டிருப்பேன், இருந்தாலும் இந்த இடத்துல புரட்டி சொல்றேன். அப்ப இதோட பொருந்தி பார்க்கலாம். அவனை துரத்திக்கிட்டே வர எல்லாரும், அவனுடைய சேவகர்கள்லாம் அவனை துரத்திட்டு வர இவன் தப்பிச்சா போய் எப்படியா தப்பிச்சு ஓடணுமே சொல்லி ஓடி போறான். அப்படி காட்டுக்குள்ள ஓடி போயிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஒரு சின்ன குடிசை இருக்கு. அது குடிசை பார்த்தீங்கன்னா ஒரு சாமியாரோட ஆசிரமம். உள்ள போய் பார்த்தா யாருமே இல்லை. என்னடா பண்றதுன்னு யோசிச்சான். அந்த இடத்துல காவி உடை இருந்தது, சாமியாரோட காவி உடை இருந்தது, ருத்ராட்ச மாலையெல்லாம் இருந்தது. டபடபான்னு எடுத்தான். இவன் போட்டுட்டு இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் மாற்றி போட்டுட்டு இந்த காவி உடையை போட்டுட்டான், ருத்ராட்சத்தை போட்டுட்டான், கொஞ்சம் விபூதி இருந்து எடுத்து நெத்தியில் நல்லா பட்டையை இட்டுட்டான். ஒரு இடத்துல உட்காந்தாங்க. ஒரு சின்ன இது இருந்தது உட்கார்றதுக்கு உண்டான ஏற்பாடு. அதில் உட்காந்தான். கண்ணை மூடிட்டு தியானத்தில் இருக்கிற மாதிரி இருந்துட்டான். அப்படியே இருந்துட்டான். இந்த காவலாளிகள்லாம் ஓடி வர உள்ள இவரை பார்த்துட்டு அப்படியே அவர் காலில் விழுந்து எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு வணங்கிட்டு, சாமி இந்த பக்கமும் ஒரு திருடன் ஓடி வந்தானா, ராஜாவோட நகைகள்லாம் எடுத்துட்டு ஒரு திருடன் ஓடினா, அவனை துரத்திக்கிட்டே வந்து இந்த பக்கம் வந்த மாதிரி இருந்தேன்னா, நம்ம ஆள் வாயே திறக்கல, கண்ணை மூடிக்கிட்டே இருந்தா, கையை மட்டும் இப்படி காமிச்சான். உடனே அவளை நினைச்சா இந்த பக்கமா ஓடி இருக்கா போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அவன் அங்க துரத்தின்னு ஓட ஆரம்பிச்சிட்டான். இவன் கண்ணை முடிச்சான். கண்ணை முடிச்ச உடனே இவனுக்கு தோணித்து, சும்மா இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, கழுத்தில் ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டு, நெத்தியில் பட்டை அடிச்சுக்கிட்டு, காவி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு சும்மா உட்கார்ந்ததுக்கே இவ்வளோ பேர் காலில் விழுந்து வணங்கி நம்ம வார்த்தைக்கு மரியாதை கொடுத்துட்டு போறா அப்படின்னா, நிஜமாவே நம்ம வாழ்க்கை இப்படி இருந்தானா எப்படி இருக்கும் நம்ம வாழ்க்கைன்னு யோசிச்சோம். அன்னைக்கு திருட்ட விட்டான். சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள் நம் மனதிற்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆனா வெறுப்புல ஒருத்தன் துறவரம் போறான்னு வச்சுக்கோ, அது என்னன்னு புரிஞ்சுக்காமலேயே அவனால கொஞ்ச நாளைக்கு இருக்க முடியாது. அங்க போன இடத்துலயும் காப்பி ஒழுங்கா கிடைக்கலையே, டீ ஒழுங்கா கிடைக்கலையே, இது என்ன பால் ரொம்ப தண்ணியா இருக்கு, இது என்ன இது டிஃபன் இப்படி இல்லையா, அது அப்படி இல்லையே, இப்படி இல்லை, அங்கே ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருக்கும். சாமியாரா வெறுத்து போய் ஒரு வீட்டில் போயிட்டு அம்மா தாயே பசிக்கிறது எதாவது பிச்சை போடுங்களேன்னா அவன் ஏதாவது ஒன்று போட பார்ப்பான். இவனுக்கு பிடிக்காத கத்திரிக்காய் குழம்பா இருக்கும். அன்னைக்கு அவத்துல ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்து சாதத்தை வாங்கிட்டு வந்தான். இந்த அம்மா வீட்டில் கத்திரிக்காய் குழம்பு பாக்கி இருக்கேன்னு சொல்லி அது மேலேயே ஊற்றிட்டா. இவன் பார்த்து அடராமா நமக்கு பிடிக்காத கத்திரிக்காய் குழம்பு, சரி அதை சாதத்து மேலே ஊற்றி சாதத்தையும் சாப்பிட முடியாது பண்ணிட்டாலே என்னடா தலையில் இழுத்துச்சே, தனியாக ஊற்றி இருக்கக்கூடாது, நாளையிலேருந்து 2 பாத்திரம் எடுத்துன்னு போகலாம். குழம்புக்கு ஒரு பாத்திரம், சாதத்துக்கு ஒரு பாத்திரம். இவன் எப்படி துறவரத்தில் இருக்க முடியும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இவன் இல்லறத்தில் இருந்து கர்மயோகத்தை செய்து தன்னை பக்குவப்படுத்தி கொள்ளாமல் துறவரத்திற்குள் வந்தால் இதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் அவன் இன்னும் மோசமாயிடுவான். அவனுக்கு இப்படியும் காலம் வைக்க முடியாது, அப்படியும் காலம் வைக்க முடியாது. இனி இப்ப வீம்புக்கு அடிச்சு போட்டு வெளில வந்துட்டான். இப்ப வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை, ரொம்ப தப்பான வழிக்கு போயிடுவோம். அதனால்தான் பகவான் இந்த இடத்துல எச்சரிக்கையா அர்ஜுனனுக்கும் நமக்கும் ஏன் இவ்வளவு சொல்றாருன்னா, கர்மயோகம் இல்லறம் துறவரம், கர்மயோகம் ஞான யோகம், இப்படி நிஷ்டைகளை நான் அன்றே படைத்து விட்டேன். இல்லறத்திலிருந்து துறவரம், இல்லறத்தில் இருக்கின்ற பொழுது கர்மயோகத்தை செய்வாயாக, அதை செய்து பிறகு துறவரத்துக்குள் வந்து ஞான யோகத்தை செய்வாயாக, பிறகு அதிலிருந்து நீ மோட்சத்தை அடைவாயாக. அப்படி இன்னொரு எச்சரிக்கை கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. இந்த ஸ்லோகம் புரிஞ்சது இல்லையா உங்களுக்கு? 3வது ஸ்லோகம் 2 நிஷ்டை. ஓகே, அதுதான் மெத்தட். இப்படிதான் நாம போகணும். அப்போ முதல்ல இந்த இல்லறத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த 4வது ஸ்லோகத்துல ஒரு காஷன் கொடுக்கிறார் அர்ஜுனனுக்கு. என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனனுக்கு மட்டுமே இல்லை, நமக்கும் தான். இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தொழில்களை தொடாமலே இருப்பதனால் மனிதன் செயலற்ற நிலை அடைவதில்லை. துறவினாலேயே மனிதன் ஈடேற்றம் பெற்றுவிட மாட்டான். என்னன்னா,
செயல்கள் எதையுமே செய்யாம இருக்கிறதுனால அவன் ஒரு செயலற்ற நிலைமை அடைந்து விடுவானா? முடியாது. நான் தான் எதுவுமே பண்றது இல்லையே, ஒண்ணுமே என்ன பண்ணாம இருக்கோம்? மூச்சு விட்டுட்டு தான் இருக்கும், சாப்பிட்டுட்டு தான் இருக்கும், எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கும். முதல்ல என்னன்னா, அடுத்தது இன்னும் சொல்ல போறாரு 5வது ஸ்லோகத்துல. இதையும் இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லுவார், இன்னும் கொஞ்சம் கூட விரிவா. அப்போ நான் செயலை துறந்து விட்டேனே என்பதனால் செயலற்று இருக்க முடியுமான்னா முடியாது. ஏன்னா நீ செயலை துறப்பதற்கு நீ கர்ம யோகத்திற்குள் செல்லவில்லை. சும்மா நான் செய்ய மாட்டேன்னு உட்காந்துருக்க. அதாவது செய்து கொண்டே செயலற்ற நிலையில் இருக்க வேண்டும். அதுதானே கர்ம யோகம். எல்லாத்தையும் செய்வேன், ஆனா நான் எதையுமே செய்யறதில்லை. எப்படின்னா அதுதான் கர்மயோகம். ஆனா நான் ஒண்ணுமே செய்யறது இல்லை, அதனால நான் எதுவுமே செய்யறது கிடையாது, செயலற்றவன் சொல்ல முடியாது. ஏன்னா முடியவே முடியாது, இருக்க முடியாது. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாரு, துறவினாலேயே மனிதன் ஈடேற்றம் பெற்று விட மாட்டான். சும்மா துறவனை, இப்ப நான் சொன்ன மாதிரி காவி ட்ரெஸ் போட்டுக்கிறதுனாலே ஒருத்தன் துறவி ஆயிடுவானா, அந்த மோட்ச நிலையை அடைந்து விடுவானா? முடியாது. அதுக்கு ஒரு முறை இருக்கு. அதன் மூலியமாக செல்லுகின்ற பொழுதுதான் எப்பேற்பட்ட மிக மதிப்பு வாய்ந்த சிறந்த ஆசிரியருக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் சாரி, எப்பேற்பட்ட சிறந்த மதிப்பு வாய்ந்த அற்புதமான ஆசிரியருக்கு பிறந்த குழந்தையாக இருந்தாலும் அந்த குழந்தையும் 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிச்சு வந்தாதான் அதுக்கு அறிவு வரும். இந்த அப்பாவுக்கு நான் பிறந்துட்டேனேங்கிறதுனால எனக்கு அறிவு வருமானா? மேபி இந்த அப்பாவுக்கு பிறந்ததுனால உனக்கு கொஞ்சம் பிக்கப் அதிகமா இருக்கும் மற்ற குழந்தைங்களோட சின்ன, ஆனா அறிவு வராது. அப்ப அந்த அறிவு வர வேண்டும் என்றால் அதற்கு என்று ஒரு முயற்சி இருக்க வேண்டும். அதே போல் செயலற்று இருப்பதனால் நான் செயலற்றவனாகி விடுவேனா என்றால் அது அல்ல. அதே போல் நான் துறவியாகி விட்டேன் என்று சொல்லி சும்மா அந்த காவி உடைய போட்டுக்கிட்டு வீட்டெல்லாம் விட்டுட்டு நான் இமயமலை போறேன், அங்க போறேன் அப்படின்னு ஒரு பிசினஸ் மேன் அப்படிதான் ரொம்ப வெறுத்து போய், நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வர்ற ஒரே டென்ஷன், ஆளை விடப்பா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எல்லாத்தையும் உதறிட்டு நான் பிசினஸுக்கு போயிடுறேன், இது காசி ராமேஸ்வரம் போயிடுறேன், பத்ரிநாத் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்க போயிட்டான். பிசினஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். அங்க போனப்புறம் என்னாச்சுன்னா, அங்கே இந்த ருத்ராட்செல்லாம், இந்த ரிஷிகேஷ், ஹரித்வார் இந்த பக்கம்லாம் போனேன்னா இந்த ருத்ராட்சம்ங்கிறது அங்க ரொம்ப நிறைய பேர் விற்கக்கூடிய கிடைக்கக்கூடிய இடம். இவன் பார்த்தான், நிறைய பேர் ஒரு கடையை போய் ருத்ராட்சத்தை பத்தி விசாரிக்கிறது, வாங்கிட்டு போறதெல்லாம் பார்த்தான். ஆஹா, ருத்ராட்சத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மெல்ல ருத்ராட்சம் பிசினஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. என்னத்தை சொல்லி வந்தான், இங்க பிசினஸே வேண்டாம், இந்த டென்ஷன் ஆகாது, முடியாதுன்னு சொல்லிட்டு வந்தவன் ரிஷிகேஷுக்கு வந்துட்டு என்ன பண்ணினான்னா அங்க ருத்ராட்ச பிசினஸ் ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவனுக்குள்ள இன்னும் மனம் பக்குவம் அடையவில்லை. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, 4வது ஸ்லோகத்தில் மனம் பக்குவம் அடையாமல் ஒரு செயலில் நீ இறங்கி விடுவதனால் அந்த செயல் உனக்குள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா என்றால் கொண்டு வராது. ஒரு வழி காமித்து கொடுக்கலாம், ஆனால் அந்த வழிக்குள் நீ ஒழுங்காக செல்ல முடியாது. ஏன்னா மனம் மாறவில்லை, மனம் இன்னும் பக்குவம் அடையவில்லை. மனம் இன்னும் அந்த பார்த்தோம் இல்லையா நம்ம போன அத்தியாயத்துல, ஐம்புலன்களை நான் கட்டுப்படுத்தி விட்டாலும் மனதிற்குள் பதிவாகி இருக்கக்கூடிய வாசனைகள் இன்னும் என்னை அதை பற்றி சிந்திக்க தூண்டிக்கொண்டே இருக்கும். அப்போ இது ரெண்டுத்தையும் சொல்லிட்டார். செயல் பண்ணாம இருக்கிறதுனால ஒருத்தர் செயலற்றவன் ஆகி விடுவானா? எதையோ திறந்துட்டேன்னு சொல்லி துறவியா போறமே, துறவியா அந்த மோட்சத்தை அடைந்து விடுவானா?
ரெண்டுமே நடக்காது. ஏன்னா அதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதை பின்பற்றி வருகின்ற பொழுதுதான் அவர்களால் உண்மையிலேயே அந்த நிலையை அடைய முடியும். அதனால என்ன சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, இது பாரு, அவசரப்பட்டு அங்க போறேன் இங்க போறேன்னா யோசிக்காத, முதல்ல விஷயத்தை புரிஞ்சுக்கோ. அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்ல வேண்டாம் எதை தேர்ந்தெடுக்கணும்ட்டு, நீயே கரெக்டா தேர்ந்தெடுத்துருவ. இதுதான் குருவோட வேலை. குரு அறிவைத்தான் கொடுப்பாரே வழியை காட்டி கொடுக்க மாட்டார். அந்த அறிவு அவனுக்கு வழியை காட்டி கொடுக்கும். அதுதான் குருவோட வேலை. அந்த அறிவை பெற்றவனுக்கு எந்த வழி அவனுக்கு உகந்தது என்பதை அவனால் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். ஏன்னா அவனால் தேர்ந்தெடுத்தாதான் அந்த வழியில போவான். அப்ப குருவோட வேலை என்னன்னா அறிவை கொடுக்க வேண்டும். அர்ஜுனனுக்கு நான் வழி காட்டவில்லை, அர்ஜுனனுக்கு நான் அறிவை கொடுக்கின்றேனே. அந்த அறிவை பெற்றதனால் அவனே அவன் வழியை தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். அந்த வழி எப்பேற்பட்ட வழியாக இருக்கும்னா உகந்த வழியாக இருக்கும். நாமளும் அதை தான் யோசிக்கணும். நாம் அறிவை தேடி போக வேண்டுமே ஒழிய வழியை தேடி போகக்கூடாது. இதுல இருந்து விமர்சனம் என்ன, யாராவது ஒரு வழி சொல்லுவோம் எப்படின்னா அந்த வழி நமக்கு ஒர்க் அவுட், ஏன்னா ஆளுக்கு ஒரு வழி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு அறிவை பெற்ற பிறகு, அந்த அறிவில் ஒரு தேர்ச்சி பெற்ற பிறகு அந்த அறிவு நமக்கு ஒரு வழியை காட்டு பாருங்க, அந்த வழியை தான் நாம பின்பற்ற முடியும். அதுதான் சரியான வழி. அதற்குண்டான ஒரு ஏற்பாடாகத்தான் இந்த இடத்துல பகவான் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு நேரடியா பதில் சொல்லாம ரூட்ல இருந்து ஆரம்பிக்கிறார். இப்படி 4வது ஸ்லோகம் இன்னைக்கு நாம முடிப்போம். இனி அடுத்த வகுப்புல, அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம பாக்கி இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ரெஃபரன்ஸ் கொடுத்தாள் ரமண மகரிஷி அந்த மகா பெரியவாளை பத்தி. அதுல மாத்திரம் இது may not be connected with the கீதா லெக்சர், பட் அந்த ரெஃபரன்ஸ் கொஞ்சம் எனக்கு சரியா மனசுக்கு ஏறல, என்னோட மனசுக்கு. சரி சரி, அது என்ன சொல்ல எழுதுறத சொல்ல முடியுமா? சரி, அந்த கான்டெக்ஸ்ட் நான் சொல்றேன், எதனால அவளை அந்த இடத்துல சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இப்போ இல்லறத்தை பத்தி பேசுறேன். இப்போ பகவானாதான் சொன்னார் 3வது ஸ்லோகத்துல பார்த்தோம்னா இல்லறம்னு ஒன்று இருக்கு, துறவரம் இருக்கு. இல்லறத்தில் கர்மயோகத்தை செய்து துறவரத்தில் ஞான யோகத்தை பெற்று துறவியாக மாறி மோட்சத்தை அடைய வேண்டும். இதுதான் வழி. அப்ப இல்லறத்துக்குள்ள போய் தான் அது அந்த இடத்துல அறம் என்றெல்லாம் விளக்கி சொன்னேன். இல்லறத்திற்குள் போய் கர்மயோகத்தை செய்து அதுக்கப்புறம் தான் துறவரத்துக்குள்ள வரணும். ஆனா இப்ப நம்மளுடைய நேரடி அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஆதிசங்கராக இருக்கட்டும், மகா பெரிவாளா இருக்கட்டும், ரமண மகரிஷி போன்றவாளா இருக்கட்டும், விவேகானந்தர் போன்றவராக இருக்கட்டும், இவெல்லாம் இல்லறத்துக்குள்ளேயே போகலையேன்ற ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நம்மளுடைய டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன இருக்கு, அவெல்லாம் இல்லறத்துக்குள்ளேயே போகலையே, கல்யாணம் பண்ணிக்கல, குடும்ப நடத்தல, ஒண்ணுமே பண்ணலையே. அப்ப எப்படி இல்லறத்துக்குள்ள போகாம துறவரம் வந்தான்னா, அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, ஒண்ணு முன் ஜென்மம், அவெல்லாம் இதுக்கு முன்னாடி பல ஜென்மங்களை எடுத்து அப்படி படிப்படியா இருந்து இந்த ஜென்மத்திற்கு முன் ஜென்மத்தில் அவர்கள் அந்த இல்லறத்தில் கர்ம யோகத்தையும் செய்து ஞான யோகத்தையும் செய்து ஞானியாக மாறி அதற்கு மேற்கொண்டு அவருடைய பிராரப்த கர்மத்தினால் அவருடைய வாழ்க்கை அங்கு முடிந்து அடுத்த ஜென்மம், அதாவது இப்பொழுது நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஜென்மம், அது ஆதிசங்கராக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும், அந்த ஜென்மத்தில் அவர்கள் விட்ட இடத்திலிருந்து தொடங்கி நேரடியாகவே ஒரு யோகியாக அவர்கள் பிறந்து விட்டார்கள். அவங்க பிறப்பிலேயே அந்த சன்னியாசத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதியோடு பிறந்து விட்டார்கள். அப்ப நம்மளுடைய கண் பார்வைக்கு நம்மளுடைய அறிவுக்கு அவன் இல்லறம் இல்லையே, இல்லறமே இல்லாம வந்துட்டாலே, அப்ப இங்க கண்ணன் சொன்ன கூத்து சரியா வரலையே அப்படின்ற ஒரு யோசனை வரலாம், வந்தால் அப்படின்ட்டு. அப்போ இது அதுக்காக தான் நான் அதை சொன்னேன்.
அப்போ இந்த இடத்துல இவாள ரமண மகரிஷி அவள் எதுக்கு சொன்னேன்னா, அவன்லாம் இப்போ நம்மளுடைய நாலேஜில் வந்து அவள் இல்லறத்துக்குள்ளே இருக்கல. ஆனால் இதற்கு முன் பல ஜென்மங்களில் அதையெல்லாம் செய்து முடித்து அவள் வந்து அதை தான் நம்ம சித்தர்ன்னு சொல்கிறோம். சித்தர்னா என்ன அர்த்தம்னா, சித்தமாக இருக்காவ, அந்த டியூட்டியை எடுத்துக்கிறதுக்கு அவள் சித்தமாக இருக்கா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஃபுல்லி குவாலிஃபைடு டு டேக் தட் டியூட்டி. அப்போ அந்த பிறப்பிலேயே அந்த ஃபுல் குவாலிஃபிகேஷனோட அவள் பிறந்துட்டான். அப்போது இந்த ஜென்மத்தில் அவளுக்கு இல்லறத்துக்குள்ளே போக வேண்டிய கட்டாயம் கிடையாது. இந்த ஜென்மத்தில் அவள் நேரடியாக துறவரத்துக்குள்ளே வந்துட்டான். நமக்கும் அப்படிதான் நடக்க போறது. சந்தோஷம் சந்தோஷம். நாமளும் அப்படிதான் படிப்படியாக தான் வரப்போறோம் நாம எல்லாமே. சரியா? சந்தோஷம். கேள்வி சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். ಧನ್ಯವಾದಗಳು. Thank you so much. Thank you.